இமான் அவர்களுடையும் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஆமா, மெலடி நிறைய அமைஞ்சது இல்லை, நிறைய நிறைய பாடல்கள் வந்து ஹிட்டு. ஆமாம். அது இயல்பாக அப்படி அமைஞ்சிச்சா எப்படி அது? அப்போவே நான் ஒரு 15 வருஷம், ஆமாம் ஆமாம். அவர் ஒரு 15 வருஷம். அப்போ ஒரு நாள் எதேச்சியாக வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து, எனக்கும் எழுத தெரியுது, உங்களுக்கும் இசையமைக்க தெரியுது, ஆனால் நம்ம தனித்து தெரியலையே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. தனியாக யுகபாரதினா யார், இமான்னா யார் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியணும்ல. ஒரு பிராண்டா, அது பிராண்டுங்கிற வார்த்தை கூட எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் தெரியணும். தனித்துவமாக, அதாவது அடையாளப்படலை அப்படி வச்சுக்கலாம். அந்த அடையாளப்படலையே அப்படின்னு சொன்ன உடனே அப்போது திடீர்னு நாங்கள் 2 பேரும் பேசிட்டே இருந்தோம். என்ன சொன்னோன்னே, நம்ம இனிமேல் வந்து எதையுமே செய்ய வேணாம். அவரும் இசையமைக்கிறத ஒரு 3 மாதம் விட்டார். ஓ, நான் எழுதுறத ஒரு 3 மாதம் விட்டேன். அப்போ வந்து என்ன முடிவு பண்ணோன்னா, என்ன திட்டம் என்னென்னா நமக்கு ஒன்று பிடிக்குது இல்லையா, இதை வந்து செஞ்சு பழகணும், இது நடக்குதான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பிரபு சாலமன் அவர்கள் வந்து அந்த மைனான்னு ஒரு திரைப்படம், அந்த படத்தை வந்து அந்த கதையெல்லாம் சொல்லி அவர் வந்து ரொம்ப அதாவது ஒரு சகோதரத்துவத்தின் உச்சம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் பண்ணுங்கள், மைனா இது படத்துக்கு டைட்டில், நீங்கள் பாடி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுங்க, நான் ஷூட் பண்ணுறேன்ட்டார் அவர். ஓ, அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். நாங்கள் வந்து நமக்கு எவ்வளோ தெரியுமோ, நமக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ராஜா சார்லாம் அவங்க படம் எடுத்திருக்காங்க, எல்லாரையும் சந்திச்சிருக்கோம், எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த படத்தில் வந்து என்ன பண்ணோன்னா, முழுமையாக வந்து அந்த பாடல் முறை இருக்கு இல்லையா, நான் எழுதுகிற முறையவே மாற்றிட்டேன். மனசுலேருந்து எழுத நமக்கு ஒன்று தெரியும்ல, இதை நம்ம எழுதுவோம். நம்ம வந்து இப்போ யாருக்காகவும், ஏன்னா நம்மளை யாருமே இன்னுமே ஜட்ஜ் பண்ணி இதை வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ நமக்கு பிடிச்சதை ஒன்று எழுதுவோம் அப்படின்னு, மைனா நெஞ்சுக்குள்ளே அப்படின்னு முதல் வரி எழுதணுன்னே எனக்கு வந்து அந்த நெஞ்சுக்குள்ளேன்னு எழுதுனதே நம்ம நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதாங்கிறது தான். அந்த வரியவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக ஒரு முழு கதையை சொன்னதுக்கு பிறகு அந்த கதைக்குள்ளே எப்படி ஒவ்வொரு பாட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோம். இந்த 6 பாட்டுக்குமே தொடர்ச்சி இருக்கும். நீங்கள் மைனாவில் இருக்கிற 6 பாட்டுக்கும் தொடர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் நான் முழு படங்கள் எழுதின எல்லா படத்துலையுமே தொடர்ச்சி இருக்கும். அந்த ஒரு 6 பாட்டுக்கும் ஒரு தொடர்ச்சி வச்சுருப்பேன் நான். மைனா பாட்டில் வந்து முதல்ல வந்து நீ இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து இறந்து போயிடுறது. அது வந்து இயல்பாகவே அந்த கதை ஓட்டத்தோடு எழுதி பழக ஆரம்பிச்சிட்டேன்.